Hello friends, welcome back to our channel. நீங்க பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட Gmail நீங்க பாஸ்வேர்டே இல்லாம லாகின் பண்ணிக்கலாம். என்ன ப்ரோ சொல்றீங்க? எஸ், கூகுள் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்க புது ஃபீச்சர். இதுக்கு நேம் பாஸ்கீன்னு வச்சிருக்காங்க. இந்த பாஸ்கீ பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்க்க போறோம். அண்ட் என்னென்ன யூசஸ் அண்ட் எப்படி யூஸ் பண்றது எல்லாமே வந்து பார்ப்போம். யூஸ்ஃபுல்லா இருக்கும் மசேஜ் எடுக்கிறது கடைசி வாட்ச் பண்ணுங்க. நம்மள எல்லாருமே கண்டிப்பா ஒரு Gmail ஐடியாவது யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். டே டு லைஃப்ல ஏதாவது ஒரு மெயில் யூஸ் பண்றதுக்கு அல்லது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா கண்டிப்பா ஒரு மெயில் ஐடி வந்து இருக்கும். நிறைய பேர் 2-3 மெயில் ஐடிலாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்க மெயில் ஐடியை நம்ம 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி சம்டைம்ஸ் வேற ஏதாவது ஒரு சிஸ்டம்லயோ அல்லது ப்ரௌசர்லயோ மொபைல்லயோ வந்து லாகின் பண்ணும்போது அங்கிருந்து ஏதாவது ஒரு ஃபிஷிங் மூலமா நம்மளோட மெயில் ஐடி வந்து ஹேக் ஆகிற பட்சத்தில் ரொம்ப வந்து ரிஸ்கா இருக்கும். நம்மளோட முக்கியமான டீடைல்ஸ் எல்லாம் வந்து ஷேர் ஆகி அது மிகப்பெரிய பிரச்சனை ஆயிரும். ஸோ அதை தடுக்கும் விதமாக வந்து கூகுள் இப்போ புது ஃபீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, பாஸ்கி. இது மூலமா உங்களோட Gmail வந்து வேற ஏதாவது ஒரு லேப்டாப், அன்னோன் லேப்டாப், அது புது இடத்துல போய் ஒரு லாகின் பண்றீங்கன்னா அங்க நீங்க பாஸ்வேர்டு கொடுக்க தேவையில்லை. பாஸ்வேர்டு கொடுத்தாதான் அது மூலமா பேக்ரவுண்ட்ல ஃபிஷிங் மூலமா நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகிற சான்சஸ் இருக்கு. ஸோ பாஸ்வேர்டு இல்லாம ஜஸ்ட் நம்ம கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி மொபைல்ல ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி ஆர் ஃபேஸ் லாக் பின் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கேன் பண்ணி லாகின் பண்ண முடியும். ரொம்ப 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 செக்யூரா இருக்கும். ஸோ எப்படி எனேபிள் பண்ணுறது இதை வந்து பார்க்க போகிறோம். உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் செட்டிங்ஸ் போங்க, அதில் கூகுள் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு எந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் பாஸ்கி செட் பண்ணணுமோ அந்த மெயில் ஐடி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க. 1 or 2 மெயில் ஐடி வச்சிருந்தீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணிட்டு மேனேஜ் ஒரு அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேட்டகரிஸில் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்கின்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகிருக்கும் புதுசாக. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுற பட்சத்தில் ப்ரௌசரில் லோட் ஆகும். ஸோ லோட் ஆகி பாஸ்வேர்டு கேட்டுச்சுன்னா கொடுங்க, பாஸ்வேர்டு கேட்கலன்னா ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வந்து போங்க. அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்கி எனேபிள் பண்ணுற ஆப்ஷன் ஷோ ஆகும். அண்ட் அது கீழே வந்து நீங்கள் எந்தெந்த டிவைஸில் வந்து இந்த மெயில் லாகின் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து ஷோ ஆகும். அது நீங்கள் வந்து வேற ஏதாவது டிவைஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டு உங்களோட டிவைஸ் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மொபைல், லேப்டாப்பு அண்ட் டெஸ்க்டாப் எல்லாமே நம்ம லாகின் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த டிவைஸ் எல்லாமே நம்ம தான் சொல்லி ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பாஸ்கிங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் எனேபிள் பண்ணீங்கன்னா உங்களோட பாஸ்கி வந்து எனேபிள் ஆகும். இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறதுனா, இப்போ என்னோட டெஸ்க்டாப் வெர்ஷன் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் ஓப்பன் பண்ணி என்னோட Gmailல நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த மெயிலில் இருக்க பாஸ்கி இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மெயில் ஐடி நம்ம என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்தா பாஸ்கி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா மேலே உங்களுக்கு சில ஒரு பாப்பப் விண்டோ குட்டியா அதில் கியூஆர் கோட் ஷோ ஆகிற ஆப்ஷன் வந்து கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஒன்ஸ் அக்செப்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கியூஆர் கோட் ஷோ ஆகும். ஸோ இந்த கியூஆர் கோடை உங்களோட மொபைலில் வந்து நீங்கள் ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு கேமரா வந்து லென்ஸ் ஆப் இருக்கும் அல்லது லென்ஸ் ஆப்பே வந்து இருக்கும், மொபைலில் வந்து ஸ்கேனர் இருக்கும், அல்லது நீங்கள் கூகுள் பேல கூட போய் ஸ்கேனர் ஆப் நீங்கள் எதையாவது ஒரு யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணுறேன், எனக்கு சின்னதாக ஒரு கோட் வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். நம்மளுக்கு சின்னதாக ஒரு ரிமெம்பர் செட்டிங் சொல்லியிருக்கும். ஸோ அடிக்கடி நம்ம லாகின் பண்ணுறோம்னா ஒன்ஸ் பிரச்சனை இல்லை, ஒன் டைம் லாகின் பண்ணால் போதும், அடுத்து அடிக்கடி லாகின் பண்ணுற அவசியம் இல்லைன்னா நீங்கள் டிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்தீங்க பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த லாக் வந்து சுற்றிக்கிட்டு ஸோ ஃபிங்கர் பின், ஃபேஸ் லாக், பின் எதாக இருந்தாலும் சரி நம்ம ஓகே வந்து கொடுத்தோம்னா ஓப்பன் ஆயிடும் உங்களோட மெயில் ஐடி டெஸ்க்டாப்பில். ஸோ இதே மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணிக்கணும். உங்களோட பாஸ்கியை ஒவ்வொரு மெயில் ஐடி 2-3 மெயில் இருந்துச்சுன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது குறிப்பாக எதனால யூஸ் ஆகுது ப்ரோ, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு மெயில் ஐடி வந்து செக்யூராக வச்சுக்கோங்க. நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது. வேறு இடத்துக்கு வந்து போகிறோம், அந்த இடத்துல ஒய்ஃபை, ஹாட்ஸ்பாட், இன்டர்நெட் எதையாவது யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி நம்ம அந்த இடத்துல வந்து முக்கியமான மெயில் வந்து சென்ட் பண்ணணும். நம்மளோட மொபைல் வந்து இன்டர்நெட் இல்லைங்கிற பட்சத்தில் லேப்டாப்பில் வந்து வேறு இடத்துல தான் வாங்கி யூஸ் பண்ணணும். அவங்களோட ப்ரௌசரில் போய் என்டர் பண்ணும்போது நமக்கு அது சேஃபாக இல்லை சொல்லி நமக்கு வந்து ஒரு டவுட், சின்ன டவுட் வந்தால் கூட நம்ம சென்ட் பண்ண மாட்டோம். ஆனால் முக்கியமானது சென்ட் பண்ணி அவங்க பட்சத்தில் நீங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணால் ஒரு வேளை கண்டுபிடிச்சிடுவாங்க, பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ ஏதாவது ஆயிரம்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. அப்படி இருக்கிற சமயத்தில் நீங்கள் பாஸ்கி யூஸ் பண்ணி உங்கள் மொபைல் மூலமாக தான் நீங்கள் கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி பாஸ்கி லாகின் பண்ணி உங்களோட மெயிலை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் மூவ் நான் வந்து சொல்லுவேன். அண்ட் ஃபியூச்சரில் பாஸ்வேர்ட்லெஸ் அதுக்காக தான் கூகுள் வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் பாஸ்வேர்டு இல்லாமல் வந்து லாகின் பண்ணிக்க முடியும். இந்த ஃபியூச்சர் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்களுக்கு இந்த ஃபியூச்சர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எனேபிள் பண்ணிட்டேன், உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு போய் நீங்களும் எனேபிள் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து கேளுங்க. இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.